ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு அருமையான பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இதுக்காக நான் 2 கப் அளவிற்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா மைதா கூட எடுத்துக்கலாம். இதற்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். இதோட அரை கப் அளவிற்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாகவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டு அதையும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை கம்மியாக தான் போட்டிருக்கிறோம், ஏன்னா வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ குழி பணியாரக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சூடாயிடுச்சு எண்ணெயும். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஊற்றிக்கலாம். மாவை ரொம்ப நேரம் விட வேண்டாம். இந்த மாதிரி பாதி வெந்து இருக்கிற நிலையில் இதை திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டையான பணியாரம் சூப்பராக வருங்க.